Praise the Lord. Hallelujah. சோதரம் 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 சோதரம். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இனிய காலை வேளையிலே உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நம்முடைய தலைமை போதகர் பாஸ்டர் காலிப் ஜோசப் தலைவருமான இருக்கிற பாஸ்டர் சார்பில் உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். Dear children of God, we invite you, we welcome every one of you in the name of our Lord Jesus Christ on behalf of our Chief Pastor and President, Pastor Caleb Joshua. May God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God bless you. இணையதளத்திலும் உலகம் எங்கும் பார்த்து கொண்டு எல்லா தேவ மனிதர்களையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless every one of you who are watching us online all over the world. இந்த வருடத்தின் இந்த இரண்டாம் மாதத்தில் இந்த மூன்றாவது உயிர்த்த நாளிலே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக அவரை உயர்த்தும்படியாக கூடியிருக்கிறோம். In this year, in this second month, we have come here to worship the Lord in this Lord's Day. இந்த உலகத்தில் நாம் ஜீவிப்பதே அவரை உயர்த்த, அவரை புகழ, அவரை மகிமைப்படுத்த. We are living in this world to exalt Him, to glorify Him, to honor Him. 90% நம்ம அவரை உயர்த்துறதுக்காகவே வாழுகிறோம். And we live here in this world to exalt Him. ஒரு 10% நமக்காய் வாழ்ந்துடலாம். Only 10% we should live for ourselves. 90% அவரை உயர்த்தும் பொழுது 10% நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். When we exalt Him, 90% of our life, we will be blessed in 10%. நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று அவரை கனப்படுத்துவோம். Shall we all stand in the place where we are seated and worship Him? பரலோக தேவனை உயர்த்துவோம். Let us exalt the Father of heaven. சர்வவல்லமையுள்ள தேவனை உயர்த்துவோம். Let us exalt the Almighty God. அவருக்கு முன்பாக நிற்போம். Let us stand before Him. அவர் இங்கே வந்திருக்கிறார். He is in this place. இங்கே இயேசு நிற்கிறார். Jesus is here. தேவாதி தேவன் பரிசுத்தர் இங்கே நிற்கிறார். King of kings, God is here. நாம் அவருக்கு முன்பாக நிற்போம். Let us all stand before Him. ஒரு மிகப்பெரிய சிறந்த தலைவருக்கு முன்பாக நிற்கிறது போல, Just as we stand before a great leader, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக எழுந்து நிற்போம். let us stand before God who had created us. அவரை உயர்த்தும்படியாக எழுந்து நிற்போம். Let us stand to exalt Him. நல்ல தேவனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். Gracious Father, we thank you for this day. உலகமெங்கும் உம்மை ஆராதிக்க கூடுகிற எல்லா மக்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். We praise you for all the people who gather in this world to worship you. வானம் போற்றும் தேவாதி தேவனை பாடி துதிக்க ஆராதிக்க நீ கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி. We thank you for this opportunity that you have given us to worship the God of heaven. உம்மை ஆராதிக்கிற வேளையிலே, உம்மை துதிக்கிற வேளையிலே, உம்மை உயர்த்துற வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். As we worship you, as we praise you, as we pray unto you, let your blessings come down upon us. கர்த்தர் எங்களை நடத்தும். O Lord, lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask.
அவரை ஆராதிக்க to worship Him. நமக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். We praise அல்லேலூயா. Him for giving us this grace. ஆண்டவர் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறார். Our Lord is worthy of all honor and praise. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே உயர்த்தப்பட, In order that a man to be exalted in his life, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே, தொழிலே, அவருடைய படிப்பிலே அந்த மனிதன் உயர்த்தப்பட, for him to be exalted in his family life, in his business, in his studies, எளிமையான ஒரு வழி உண்டு. there is a simple way. அவரை உயர்த்தினா நாம் உயர்த்தப்படுறோம். When we exalt Him, He will exalt us. அவர் உயர உயர நாம் உயர்ந்துகிட்டே போவோம். The more He is exalted, He will also exalt you. அவரை உயர்த்துறதுல கூட ஒரு அனுபவம். அவரை உயர்த்தும் போது நம்ம உள்ள மகிழணும். And when we exalt Him, our heart should rejoice. நம்முடைய இதயம் துள்ளணும். Our heart should bubble. அப்படி அவரை ஆராதிக்கும் போது, And when we worship Him like this, கரம் பிடித்து நடத்துவார். He will hold our hands and lead us. ஃபாதர் பெர்க்மோஸ் அருமையா ஒரு நல்ல பாடல் பாடியிருக்கிறார். Father Beckmans has sung a beautiful song. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. When I exalt you, my heart rejoices, Lord. உம்மை நோக்கி பார்த்து இதயமெல்லாம் துள்ளுதையா. When I look at your face, my heart bubbles. அந்த பாடலை பாடுவோம். Shall we sing this song?
அவரை நோக்கி பார்த்தார்கள். They looked at அவர்கள் his முகங்கள் face. பிரகாசமடைந்தது. தாவீது சொல்கிறார், Faces were அவரை radiant. நோக்கி பார்த்த ஒரு முகமும் வெட்கப்பட்டு போகவே போகாது. No face that looked at them were confounded. அவர் தம்முடைய முகத்தை நம் மேல் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். He'll cause us to shine His face on us. அவரை உயர்த்தி, When we exalt Him, அவரை மையப்படுத்தி, when we glorify அவரை Him, நோக்கி பார்க்கும்போது when we look at His face, வெட்கமெல்லாம் இரட்டிப்பான பலனாய் மாறிவிடும். the Lord will change all our shame and give us a double portion of blessing. நம்முடைய தேவன் நம்மை மறக்காத தேவன். Our God will never forget us. தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொன்னவர். He said, a mother might forget, but I will not forget you. நாம் கூட அப்படிதான் சொல்லணும். We should also say this. ஆண்டவரே, நான் மறக்க மாட்டேன். Lord, we will not forget you. நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. I will not forget you, எப்படி உம்மை Lord. மறப்பேன்? How can I forget you? என் தாழ்வில் என்னை நினைத்தீரே. You remembered us in a low estate. என் கருவில், என் தாயின் கருவில் என்னை நினைத்தீரே. You remember me when I was in the womb of my mother. என்னை முன்குறித்தீரே. And you predestined me. நான் எப்படி மறப்பேன்? How can I forget you, Lord? ஒரு பக்தர் இப்படியாய் பாடுகிறார். A servant of God sang like this. உம்மை மறவேன் நான். I will not forget you. என் இயேசையா நான் உம்மை மறவேன் நான். Oh Jesus, I will not forget you. பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Shall we sing the song and glorify God? நமக்கு தெரிந்தவரோடு சேர்ந்து பாடலாம். Those of you know this song can join me. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உம்மை மறவேன் நான். உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்விலே என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்விலே என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். உம்மை மறவேன் நான். உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேன் நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவேன் நான். உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. உம்மை மறவேன் நான். உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேன் நான். 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 ஹalleluya. ஹalleluya. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தாரே. எங்கேயோ கடந்தமை முன்குறித்து அழைத்துக் கொண்டு வந்தாரே. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வச்சுக்கிறாரே. God is before His throne. பரலோகத்தில் இருக்கிற தேவன், God who's in heaven. சிங்காசனத்தை விட்டுக்கிறவர், God who's seated on the throne. அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், God who created the entire universe. கேருபீன்கள் சேராபீன்கள் தூதர்மத்திலே வாசம் பண்ணுகிறவர், Lord who dwells in the midst of the cherubims and the seraphim. வானாதி வானங்களை கொள்ளக்கூடாத தேவன், The Lord whom heavens cannot contain.
அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிற தேவன், God who is so far high, சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிற தேவன், God who is seated on the throne, நம்ம நினைக்கிறாருங்க, He remembers us. நம்ம நினைக்கிறாருங்க, He remembers us. எவ்வளவு மக்கள் இருக்காங்க, There are multitude of people. நம்ம நினைக்கிறாரு, He remembers us. ஏன் தெரியுமா? Why? நாம அவரை உயர்த்துறனால, Because we exalt நாம அவரை Him, ஆராதிக்கிறனால, because we நாம அவரை worship Him, துதிக்கிறனால, because we praise சிங்காசனத்துல Him, உட்கார்ந்து நம்மை நினைக்கிறார். and because we praise Him, He who is seated on the throne remembers us. Hallelujah. Hallelujah. நாம் இந்த புதிய வருஷத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம். We have entered this new year. இப்பதான் வருஷம் பிரதம இருக்கு, அடுத்த சீக்கிரமா 2வது மாசம் வந்துருச்சு. It's as if the year has begun, but now we are coming to the second month. கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆயிடுச்சு. We are almost 1.5 months have passed. இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதித்தாலும், Maybe there are certain delays in few people's life. தடைப்பட்டாலும், Though many things are hindered, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. do not be worried. இந்த வருஷம் ஒரு விசேஷமான வருஷம். This year is a special year for you. என்ன விசேஷமான வருஷம்? What is the speciality? தடைகளை உடைக்கிற வருஷம். All the bondages will be broken. நான் சொல்றேன், தடை வரும். You will have obstacles. தடை நிச்சயமா வரும். You will have அந்த hindrance. தடைகளை உடைக்கிற சேனைகளை கர்த்தர் ராஜாதி ராஜா நமக்கு முன்னால போவார். The Lord of the army of hosts, He will go before you. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நடந்து போவார். The king shall go before them. தடைகளை நீக்கி போடுவார். He will break all obstacles. Hallelujah. ஐயா, ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்துக்க நன்றி சொல்லி, Let us praise God for a new beginning. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். Lord, take me to this new day. புதிய கிருபையால் என்னை நிரப்பும். Fill me with your new grace. பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். Let's sing the song, glorify God. எல்லா கரங்களை பாடும். ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய மகிமை, புதிய கிருபை தரும். Yes, glory. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும். நான் சொல்லுமா, யார் கேட்போம்? புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. மோசே தெரியும், சங்கீதத்துக்குள்ள
ஒரு ஜெபம் 90ஆம் சங்கீதம் மோசே ஜெபிக்கிறாரு. In Psalm 90 we read the prayer of Moses. 9ஆம் வசனம் நினைக்கிறேன் சொல்றாரு. I think it's verse 9. நீங்க வருஷம்லாம் ஒரு கதையை போல பேசிங்கயா. My years have spent like a story. ஆண்டவரே நீங்க வருஷம்லாம் ஒரு கதையை போல கழிச்சிட்டோம். We have spent our years as if it is a ஒரு story. கதையை மாதிரி பேசி. It is spent, oh Lord. நீங்க வருஷம்லாம் கதையை போல கழிச்சிட்டோம். We have spent our years as if it is a story. ரொம்ப Drama. வருத்தத்தோடு சொல்றாரு. He says it with sorrow. ஒவ்வொரு வருஷமும் வருது வாக்குத்தத்தங்களை பெறறோம். நீங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே. We come into new year every time and when we நன்மையை receive பெற promise, முடியலையே. we do not receive it. வருத்தத்தோடு சொல்லிட்டு After saying it with grief, கீழ 15ல சொல்றாரு. in verse 15 he says, நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். Lord, you make us joyful according to the days of our affliction and our sorrows. நாங்க ரொம்ப சிறுமைப்பட்டுட்டோம் ஆண்டவரே. Lord, we are afflicted very much. நாங்க என்னத்தை கண்டோம்? What have we seen? துன்பத்தை கண்டோம். We have seen only ஆனா affliction. இந்த ஆண்டு அதுக்கு சரியாக நீ மகிழ்ச்சியாக்கணும். But in this year you should make us மோசே rejoice. ஜெபித்தார். Moses prayed this. ஆண்டவர் பதில் சொன்னார். Lord answered him. அந்த பதில் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன். And this is the prophetic லேவியராகமம் word to you. 26:10ல போட்டுருக்கு. In Leviticus 26:10 லேவியராகமம் says. 26:10ல ஆண்டவர் சொல்றாரு. In Leviticus 26:10 போன Lord வருஷத்து says, பழைய தானியத்தை சாப்பிட்டீங்க. and you ate of the old grain last இந்த year. வருஷம் புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்களாக. And in order to have place for new corns, you remove the old one. கர்த்தருடைய ஜனமே, O people of God, கடந்த ஆண்டுகள் எத்தனை தடைகள் வந்திருக்கலாம். you might have many obstacles. போராட்டம் the last வந்திருக்கலாம். year. You had many hindrances. அவமானம் வந்திருக்கலாம். You had many kind of shame. தாமதம் வந்திருக்கலாம். You were hindered. இந்த ஆண்டு கர்த்தர் புதிய தானியத்தை தருவார். But in this year the Lord will give புதிய you new தானியம் சொல்றாரு. corn. He will give you new corn. தானியம் என்றால் என்ன? What is the meaning of corn? புதிய வியாபாரம், It is new business. புது வேலை, It is new work. புது வாழ்க்கை, It is new life. எல்லாம் புதுசா கொடுப்பாராம். The Lord will give everything புதிய new. தானியத்துக்கு இடம் உண்டாக்க சொல்றாரு. That there might be new place for new Hallelujah. corns. Hallelujah. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். Let us offer a small ஆண்டவரே, prayer. Oh Lord, போன வருஷம் பழைய தானியம் அல்ல, not the old corn இந்த of the ஆண்டு old புதிய year. தானியத்தை கொடுக்க போகிறீர். God, you're going to give us new புது பலன், grace, new strength, புதிய வல்லமை, new power, புதிய கிருபை, new grace, புதிய அபிஷேகம், new anointing, புதிய அக்கினி new fire. எங்க மீது வரட்டும். Will come upon us, உம்மை Lord. துதித்தோமே, We praise you, நாங்கள் உம்மை Lord. கனமணினோமே, Honor you, எங்களுக்கு Lord. புதிய கிருபையை தாரும் Give கேட்போம். us new grace, அன்பின் Lord. தேவனே, Oh loving மகிமையுள்ள Father, ராஜாவே, oh King, நாங்கள் உம்மை உயர்த்திருக்கிறோம். we have exalted உம்முடைய you. ஆலயத்தில் உம்மை பணிந்து கொண்டிருக்கிறோம். We have உம்மை adored you in the church. ஆராதிக்கிறோம். We worship you, எங்கள் Lord. தேவனே, Oh Lord, நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் according to the days we have seen துன்பத்தை affliction, கண்ட வருஷங்களுக்கு சரியாக according to the sorrows that we have seen, இந்த ஆண்டு தடைகளை உடைக்கிற தேவன் எங்களுக்கு தடைகளை உடைத்து God who break all obstacles, you break all நாங்கள் obstacles this புதிய year தானியத்தை காணும்படி செய்வீராக. and help us to see new Hallelujah. grace, new corns. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி அப்பா. Thank you, நன்றி Lord. ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Jesus. Thank you. நம்முடைய ஆலயம் வளாகம் முழுவதும் நிறைய கோதுமை கிடக்குது. All over the campus of our நிறைய church, கோதுமைகளா குமிஞ்சு கிடக்குது. I see wheat every கோதுமை நம்ம place. அந்த நாட்டில் உள்ள கோதுமை அழகா அவ்வளவு பெருசா இருக்குது. And the wheat are very big. வெள்ளை கலர்ல இருக்குது. They are white in color. ஒரே ஒரு கோதுமை மட்டும் ஒரு ஆள் உயரத்துக்கு நடுவுல நிக்குது. But just one wheat is very big, ஒரு the size of a கோதுமை ஒரே man. ஒரு கோதுமை மட்டும் நம்ம ஆலயத்தின் நடுவுல மிக பிரமாதமா உயர்ந்து நிக்குது. It is in the midst of the church, and that one wheat is as if it is in the size of a man. ஆனா ஒரே ஒரு கோதுமை மூலமா மொத்த காரியத்தை மாற்றி சொல்றாரு. Through this one wheat, I will change the entire thing, the Lord says. ஒரு கோதுமை எப்படி செய்ய முடியும்? How can this one wheat do it? நான் யோசிக்கிறேன். I think நியாயாதிபதிகளை வாசிக்கிறோம். the book of Judges we read. நீதியாவுடைய பாளையத்தை In the camp of the Midianites, மடங்கடிக்க to remove them, பெரிய காரியம் செய்யல. to destroy them, the ஒரே Lord ஒரு did சின்ன simple thing. சொப்பனம். Just a single dream. என்ன சொப்பனம்? What was the dream? சுடப்பட்ட ஒரு அப்பம் உருண்டு வருதை மீதியாருக்கு காண்பித்தார். And he showed that the baked bread was rolling down to them. சுடப்பட்ட ஒரு அப்பம் மீதியாருடைய பாளையத்தை அழிக்க முடியுமானால், And if this bread can break the camp of the Midianites, ஒரு தானியம் உங்க வாழ்க்கை சரித்த தலைகளாய் மாற்றி போடும். and this single wheat can change your life upside down, நான் புதிய தானியத்தை தர போகிறார். Lord will give you new grain. கரத்தை கடிக்கத்தை மகிமைப்படுத்துவோம். Clap your ஹalleluya. hands and praise the Lord. ஹalleluya. Hallelujah. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Oh Lord, we praise தொடர்ந்து you. நடத்தும். Continue to lead us. எங்களோடு பேசும். Continue to speak with us. உம்மை கனமணி எங்களை கனப்படுத்தும். Lord, we honored you. You also இயேசுவின் honor நாமத்தில் us. ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask this prayer to our Father. ஆமென். Amen.